So we will continue to pursue learning the book of First Peter. So இதுக்கு முன்னாடி நம்ம we started from Hebrews நல்ல it had a coherent way of studying. Okay, we talked about different things of a journey. We talked about Christ himself, அவருடைய கிரைஸ்டோட how important he is in our salvation அப்படின்றத குறித்து பார்த்தோம். How we have to pay careful attention to his words, whether he is greater than angels, um, how powerful he is, what is the significance of him. We talked about the priesthood. We compared it with the priesthood of Melchizedek. So we related how Jesus comes in the order of Melchizedek. What are the common features? And we clearly learnt about the tabernacle, how and its importance, and how that is related to the heavenly kingdom, and how not just the high priest, how we will be able to get into that with the anchor of hope. So these are the things we pretty much covered in the book of Hebrews. It had a very coherent way of learning. It was like one top of the other. It was well structured. I told you the reason why the book of Peter is little different from any other book. There might be a little lag in the coherence, but it will be, in other words, I would say, I'll rephrase that. We will be able to see that it's a general letter. தமிழில் போனால் பொதுவான நிருபம் அப்படின்னா. ஸோ he is targeting different data points. அப்போ இதில் he talks about, நம்ம ஃபர்ஸ்டில் வந்து how we have to listen to himன்றது பார்த்தோம், persecution பற்றி பார்த்தோம், how it's important to Jesus is important in our journey அப்படின்றத குறித்து பார்த்தோம். இன்னும் நிறைய how we will be able to handle evil அப்படின்றத குறித்து பார்த்தோம். வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இப்படி சில காரியங்களை நம்ம ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸில் பார்த்தோம். ஸோ நவ் இந்த சாப்டரில் வி கோயிங் டு டீல் வித் ஃபேமிலி. ஸோ பாலோட ரைட்டிங்ஸில் நிறைய ஃபேமிலி குறித்து நம்ம செகண்ட் கொரிந்தியன்ஸில் பார்த்தோம். ஹவு அ பர்சன் ஷுட் மேனேஜ் மினிஸ்ட்ரி அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு நம்ம லைஃப்பில் எப்படி மேனேஜ் பண்ணுற அந்த பேலன்ஸை கொடுத்தது. அதில் ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே கூட நம்ம we will try to reiterate or bring to our mind. ஸோ அதில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு பிஃபோர் கோயிங் தேர் ஐ வில் ரீகலெக்ட் வாட் வி லேர்ன்ட் இன் செகண்ட் கொரிந்தியன்ஸ், ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ். அப்போ அந்த புக்கில் சில பேர் யூ மே நாட் ஹவ் ஜாயின்ட் இட், பட் ஸ்டில் ட்ரை டு I'll try to make it as easy as possible to understand. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்ஸ்டியூட்ஸ் மேரேஜ். அப்போ மேரேஜில் ஹவு பியூரிட்டி இருக்கணும், வாட் ஆர் த திங்ஸ் ஹேஸ் டு பி ஃபாலோட் இன் த மேரேஜ் அப்படின்றது குறித்து நம்ம ஆன் ஹை லெவல் இந்த ப்ரீவியஸ் சாப்டர்லையும் நம்ம பார்த்தோம். இந்த புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸில் ஸோ if I wanted to do godly ministry and also focus on family, it would be really difficult. அதனால பால் சஜஸ்ட் பண்ணாரு, இஃப் யூ வாண்டட் டு டூ கம்ப்ளீட்லி சர்வீஸ் ஃபார் 100%, இஃப் யூ வாண்டட் டு சர்வீஸ் ஃபார் காட், பெட்டர் டோன்ட் கெட் மேரிட். பட் இஃப் யூ மேரிட் பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பால் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஃப் யூ ஆர் மேரிட், ஹஸ்பண்ட் வில் பி ஆல்வேஸ் திங்கிங் ஹவு ஐ கேன் சாட்டிஸ்ஃபை மை ஒய்ஃப். அதுமாரி ஒய்ஃபும் வில் பி திங்கிங் ஹவு ஐ கேன் சாட்டிஸ்ஃபை. அப்போ அதனால் இப்போ ஐயோ சாப்பாடு வாங்கணும், பிள்ளைங்களுக்கு இது வாங்கணும், ஒரு ஃபாதரோட மைண்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஐயோ இவங்களுக்கு தேவையானது கொடுக்கணும் அப்படின்னா வி ஹவ் டு ஒர்க் மோர், வி ஹவ் டு ப்ரொவிஷன், அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே போல் மதருக்கு என்ன இருக்கும், ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், இது பண்ணணும், அவங்களுக்கு லாண்ட்ரி பண்ணணும்னா லாண்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ நிறைய டாஸ்க் இருக்குது. தட் இஸ் பீன் ஷேர்ட் வித் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ கிட்ஸு ஒன் டே வந்து ஸோ இந்த டைப் ஆஃப் டாஸ்க் வந்து ஃபாதர் பார்த்துப்பாங்க, இந்த டைப் ஆஃப் டாஸ்க் மதர் பார்த்துப்பாங்க. ஸோ தே ஹேட் லைக் நம்ம பேரண்ட்ஸ்க்கே தெரியும், நமக்கே தெரியும், இதுனா நம்ம அப்பாட்ட கேட்கலாம், இதுனா அம்மாட்ட கேட்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா தே டேக் கேர் ஆஃப் தீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ இவ்வளோ இது பிஸியாக இருக்கும்போது
the Bible clearly says that if you're married, you'll be always thinking about first thing to satisfy them. அப்படின்ட்டு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, if somebody has to be separated, okay, husband wife we are separated அப்படின்னா at what point of time you have to be separated அப்படின்னா சும்மா ஜஸ்ட் லைக் ஓகே ஐ காட் மேரிட் ஐ டென்ட் லைக் அப்படின்னு போக முடியாது அப்படின்றதையும் நம்ம பால் கிளியராக சொல்கிறார். அப்போ எந்த டைமில் ஐ கேன் பி செப்பரேட் அப்படின்னா இஃப் யூ வாண்டட் டு ரியலி ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே வித்தவுட் அன்டிவைடட் அட்டென்ஷன். அப்போ ஏன்னா நம்ம மேரிட் ஆனவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னது போல் தில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் ஓகே ஹவு ஐ கேன் சாட்டிஸ்ஃபை மை சில்ட்ரன், ஹவு ஐ கேன் கிவ் சம்திங் டு மை ஒய்ஃப், இல்லைனா ஹவு ஐ கேன் கிவ் சம்திங் டு மை ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு அவங்களே அதை பற்றி தான் என்ன குழம்பு வைக்கிறது, அடுத்த நாள் பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறது, அப்படி தான் மைண்டில் போயிட்டுருக்கோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி திங்கிங் இருக்கும்போது காட் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் டு ஃபோக்கஸ் ஆன் ப்ரேயர் ஃபார் சம் டைம், மேபி அ டே ஆர் மேபி லைக் 3 days, that time it's only it's okay for a husband and wife to be separate அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பீட்டர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேர் ஆர் சம் கைட்லைன்ஸ் ஆன் அ ஹை லெவல். நான் சொன்னது போல பீட்டர் ஹேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ். ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா as much as possible and on a high level he will cover all data points அப்படின்றத நம்ம தெரியும். So we will start from verse number 1. I think we will start from Ethan Selvin, if you're available. First Peter, we'll turn the books to the book of First Peter chapter 3. We'll start from verse 1. I know we are still in school. Some people are in middle school, some are in high school, but it could be a overwhelming topic. Hey, husband and wife, we don't really care, or we may not understand, but we'll try to cover as much as possible. We look at our parents, right? So we'll be able to at least correlate like what Bible talks about a family. Okay, so Selvin, Ethan Selvin, you can read chapter 3 verse 1. Wives, in the same way, submit yourself to your own husbands, so that if any of them do not believe the word, they may be won over without words by the behavior of their wives. Okay, so இது எவ்வளவு சிம்பிளா இருக்கு அப்படின்னா, there are two people in this verse. One is the husband and the wife. So this message is for the wife. Wife சொல்றாங்க, submit yourself to husband. அப்போ நம்ம சப்மிட் அப்படின்றத எப்போ சொல்லுவோம்? we submit some books to the teachers அப்படின்னா ஓகே we have done, we give complete control to somebody. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் we fill a form, we click on submit, which means that oh come on, after I sent it's no longer I take control because the information has been totally submitted to the to the wherever we are submitting or online submit பண்ணுவோம். So it's like that. So wife should submit everything to the husband. இதில் 2 கேட்டகரி இந்த பீட்டர் சொல்றார். ஒன்று வந்து if they are believers they are good. By default anybody will okay, he is a good man, okay, I have no problems to submit myself, I can be obedient, okay, அவங்க டாடி நல்லவங்கப்பா, அதனால நான் வந்து எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்ட்டு மாமி சொல்லலாம். பட் let's, for example, he also covers it, if he is not a believer, he is not a good person, or he doesn't even believe in God. So இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்டார் போடணும் அப்படின்னா, some people read this and say okay, Bible encourages, okay, I can marry an unbeliever. Bible never talks about go ahead and marry an unbeliever. So Bible encourages to marry a person who believes in God. So இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு போகலாம், it will go out of topic, but on a high level, Solomon is a very good example where he married a person who is not believing in God. Several people, that was the root cause for him to get drifted. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கிங் ஆஹாப். he is the worst, பைபிள் ரெக்கார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா worst of the worst அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு பெரிய worst kings அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு, இஸ்ரேல் கிங்ஸ்.
இந்த வேர்ஸ்ட் எல்லாரும் ஐயோ தேரெல்லாம் சும்மா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ வேர்ஸ்டாக இருந்தவர் தான் கிங் ஆஹா. ஸோ அவரு இது மாதிரி தான் பண்ணாரு. ஹி காட் மேரிட் டு அ டிஃப்ரெண்ட் பர்சன். தட் வாஸ் த டிஸ்ட்ரக்ஷன். நாட் ஓன்லி ஹிம், தெர் வாஸ் நாட் ஈவன் ஒன் டாக் லெஃப்ட் டு யூரினேட் இன் த வால்ஸ். இப்போ அப்படின்னா பார்த்துக்கலாம், ஒரு நீர் விடுகிறோம் பைபிளே போட்டிருக்கு, நீர் விடுகிறதுக்கு ஒரு நாய் கூட இல்லாத அளவுக்கு God cleaned out everybody. Everybody was wiped out, which means that they were all massacred. So, இதெல்லாம் ஒரு என்ன எக்ஸாம்பிள்னா, can I marry an unbeliever? The answer is Bible says no. Okay. So, if for example in a situation people got converted or a wife got converted, the husband did not, or he could be was a Christian and went away from God, he became unbeliever. அந்த மாதிரி சுச்சுவேஷன், இஃப் ஹி டிட் நாட் பிலீவ் இன் காட், ஸோ வாட் ஹி இஸ் டூ, அவருக்கு அப்படியே ஒரு பிரசங்கம் சர்மன்ஸாக டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பி சர்மன் படிங்க, இல்லைன்னா வி புட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இல்லை ஸ்டேட்டஸ் பண்ணி see the வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், தட் மெசேஜ் இஸ் ஃபார் யூ அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணுற மாதிரி. அப்படி சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நேரடியாக சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் இப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இல்லைன்னா மெசேஜ் வீடியோஸு அப்படிலாம் அவங்களுக்கு புத்தி சொல்கிற மாதிரி, ஏய் யூர் ராங் பர்சன் மேன், கரெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஆனோம்னா கண்டிப்பாக கேட்கவே மாட்டேன். பட் எப்படி கேட்பாங்க அப்படின்றது தான் எங்கள் பைபிள் சொல்லுது. என்ன அப்படின்னா, they will look, they will observe. அப்போ ஒன் திங் they do is, even though they behave bad, they are not believers, they keep observing you. அப்போ they look at you, observe, they look for two things. They look for your purity. அப்படின்னா we should be pure. அப்போ perseverance, அப்போ எவ்வளோ உண்மையாக பயபக்தியாக இருக்கிறாங்க அப்படின்றத கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு லெவல் டைமுக்கு அப்புறம் nobody has to preach by looking at their purity. இப்போ இன்கேஸ் லெட்ஸ் சே இஃப் they are not, நீங்கள் கேட்டவங்க, நீ கேட்டவங்கன்னா அப்போ நானும் கேட்டவன், நீங்கள் நியாயம் பேசுறீங்களா அப்போ நானும் நியாயம் பேசுவேன் அப்படின்ட்டு, இஃப் தே ஆர்கியூ யூ ஆர் பேட், ஐ எம் யுவர் டேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி ஏட்டுக்கு போட்டியாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தே வில் நாட் சி பியூரிட்டி அண்ட் தே வில் நாட் சி எனி ஃபியர் ஆஃப் காட், ரெவரன்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ வாட் தே வில் பி லுக்கிங் ஃபார் இஸ், இஃப் யூ கண்டினியூ டு பி குட், யூ கண்டினியூ டு பி காட்லி, அப்படி இருக்கும்போது on a period of time they might see, and then by looking at it, nobody has to send WhatsApp messages, nobody has to give sermon messages to them, they will be auto corrected by God. அப்போ ஸோ இதில் என்ன பாட்டு இவங்க சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இவங்களோட ரோல் பெரிய இம்பார்ட்டன்ட், பிகாஸ் தே ஹாவ் டு இன்வெஸ்ட் தெம்செல்ஃப் கண்டினியூவலி ஆன் பியூரிட்டி அண்ட் ரெவரன்ஸ், ஸோ தட் தே வில் பி auto corrected. ஓகே, நெக்ஸ்ட் வர்ஸ் பென்சி. நெக்ஸ்ட் வர்ஸ் வாசிக்கலாமா? Benzi, you can unmute and read next verse. 4. Second verse. Okay. When they see the purity and reverse in your lives. Yeah, okay. Continue to read the next verse. Your beauty should not come from outward adornment, such as elaborate hairstyles and the wearing of gold jewelry or fine clothes. Okay, purity. So, or inner beauty. ஸோ இங்கே இந்த வேர்ஸோட ஜிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபோக்கஸிங் ஆன் த இன்னர் பியூட்டி, நாட் த அவுட். அப்போ இந்த வேர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், வி கேன் டாக் ஃபார் ஹவர்ஸ். பட் ஆனால் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் இது அப்படின்னா, இதில் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, ஹேர் ஸ்டைல், ரெண்டாவது வந்து ஜுவல்லரி, க்ளோத்ஸ். ஹேர் ஸ்டைலில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்காரு. தலை முடியெல்லாம் விரிச்சு போட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சில பேர் தே டேக் இட் லிட்ரலி. அப்போ இவர் பீட்டர் சொன்ன இந்த வேர்ஸ்னால தேர் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ச். யூ மைட் ஹவ் ஹர்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். சம் பீப்புள் மைட் வேர்
jewelry, some people may not, some people will put only pure clothes, white clothes, அப்படிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாட் இஸ் த பேக்ரவுண்ட் அப்படின்னா, தே டுக் திஸ் வேர்ஸ் லிட்டரலி. ஸோ அப்போ இதில் பீட்டர் என்ன சொல்றாரு, எங்கெல்லாம் இன்னர் அவுட்டர் பியூட்டிக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, இன்னர். அப்போ தே இன்டர்பிரட்டட் இன் த வே தட் ஓகே அவுட்டர் பியூட்டிலாம் கிடையவே கிடையாது, ஃபோக்கஸ் ஆன் இன்டர் பியூட்டி. அப்போ they gave importance to cancel all outer beauty. Which means that they said hairstyle, they still do good hairstyle. அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்தோம், மண்டையெல்லாம் பரட்ட முடியாது, சீவவே கூடாது, சீப்பெல்லாம் தூக்கி வெளில தூக்கி போடுங்க, மண்டையெல்லாம் சீவவே கூடாது, ஹேர் ஸ்டைலிங். ரெண்டாவது ஜுவல்லரி, காலில் உள்ள கம்மல் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டாங்க. அடுத்தது என்னம்னா க்ளோத்ஸு, ஐயோ கலர் க்ளோத்ஸ்லாம் போடக்கூடாது, ஒயிட் க்ளோத்ஸ், பியூர் க்ளோத்ஸ், அதில் தான் அப்படின்ட்டு போட்டேன். அப்படிப்பட்ட பீப்புளெலாம். ஸோ தியர் டாக்டரின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் வேர்டு. சரி, அதனால கம்மல் போட மாட்டாங்க. மேரேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் மேரேஜஸ் யூ மேட் ஹவ் சீன். ஸோ கோல்டு இஸ் வெரி மச் இன்வால்வ், அட்லீஸ்ட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே வில் சே, இப்போ தேவ் சேஞ்ச். முன்னாடிலாம் காசே வேணாங்க, ஐயோ தங்கம் போடவே கூடாது, அவங்களும் போடக்கூடாது. எதுக்காக போடக்கூடாது, தே டோன்ட் நோ. பட் பைபிள் இன் ஹோல் வாட் இட் ரியலி மீன்ஸ் அப்படின்றத ஒழுங்காக புரிஞ்சோம் அப்படின்னா, வி மே நாட் ரியலி டூ எக்ஸாக்ட்லி லைக் தட். அப்போ அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த பீப்புளெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோ 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 டோன்ட் கிவ் கோல்ட் பட் கிவ் அஸ் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ does it really mean, are they following exactly what it means அப்படின்னா, no. அப்போ what really it means அப்படின்னா, there is something called outer beauty, that is called inner beauty. அப்போ இப்போ இங்கே பீட்டர் சொல்றாரு, some people are really focusing on outer beauty. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா, நான் இந்த கிங் ஆஹா அப்படின்னு நான் சொன்னேன், அவங்களோட ஒய்ஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் போட்டிருக்கு, அப்படியே ரொம்ப மினிக்கிட்டே அப்படி இருப்பாங்க. ஸோ வயசான பாட்டி ஆனதுக்கப்புறம் அப்படியே மினிக்கிட்டு, அவங்க சாக போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பியூட்டிஃபை. அப்போ சம் பீப்புள் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த அவுட்டர் பியூட்டி. அப்போ அவுட்டர் பியூட்டி ஆர் இன்னர் பியூட்டி அப்படின்னா, ஆல் பீட்டர் இஸ் சேயிங் திஸ், தேர் இஸ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பியூட்டி. நோ அவுட்டர் பியூட்டி அப்படின்னு அவர் சொல்லு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த இன்னர் பியூட்டி தேன் ஆன் அவுட்டர் பியூட்டி. இப்போ எக்ஸீடிங்ல என்னன்னா, தட் இஸ், அதனால இவர் சொன்னதுனால நம்ம முடிய சீவாமல் விட்டுருவோமா, இல்லை. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒயிட் க்ளோத்ஸை சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் அந்த ஒயிட் க்ளோத்ஸ் போட்டு வீட்டுக்கு போனோடனே சூப்பர் கலர் ட்ரெஸ் போட்டுருவாங்க. ஸோ வாட் ஆர் தே ட்ரைங் டு டூ அப்படின்னா, தே ஆர் ஜஸ்ட் பிளைண்ட்லி ஃபாலோயிங், தே டி நாட் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். வாட் ரியலி மீன்ஸ்னா, எனக்கு இன்னர் பியூட்டி பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர் வாட் இன்னர் பியூட்டி, ஐ டோன்ட் நோ வாட் இன்னர் பியூட்டி இஸ். ஆல் ஐ வில் டூ இஸ் ஜஸ்ட் புட் அ குட் பிராண்டட் ட்ரெஸ், நல்லா போட்டுப்பேன், இது போடுவேன், கம்மல் போடுவேன், நெத்தி சுடி போடுவேன், காதில் இன்னும் 10 ஓட்டை போடுவேன். இப்படியே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. தெர் இஸ் சம்திங் கால் இன்னர் பியூட்டி அப்படின்றது தான் இங்கே பீட்டர் சொல்கிறார். Peter is telling that there is something called unfading beauty. So if you have beautiful skin till the year of 30, 35 or maybe 40, you will have a beautiful skin, so soft. You can put various products and make it good. அப்போ இது 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லைன்னா 40 இயர்ஸ் மேலே, the human science what it says is, you're dying, your skins are dying, you're getting old, you're getting ready to die. அப்போ ஸ்லோலி எவ்ரி பார்ட்ஸ், பல்லிருந்து எல்லாமே வேலை செய்கிறது ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டில் 30 இயர்ஸ் யூ ஆர் நாட் 30 ஆர் 40, பட் இஃப் யூ ரீச் தட் பாயிண்ட், யூ நோ தட் எவ்ரி ஆர்கன் இஸ் ஸ்டாப் ஒர்க்கிங். பல்லு வாட்டாக ஆரம்பிக்கும், விரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாது. ஸோ புட் கிளாஸஸ். அப்போ கொஞ்சம் நாட் த ஷார்ட் லென்ஸ், இதில் வயசானவங்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த ஓல்டர் ஒயிட் கிளாஸஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஹேர்லாம் ஒயிட் ஹேர் ஆகிடும். சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்குலாம் கொஞ்சம் அப்படியே முடி கொட்டி போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டையும் ஆகிடும். அப்புறம் பார்த்தா தாடி முடியெல்லாம் வெள்ளை ஆகிடும். அப்புறம்
வயசாயிட்டு கொஞ்சம் நடக்கிறதுலாம் கம்மியாயிடும், ஒவ்வொரு வழியெல்லாம் வந்துடும், different types of diseases will try peeping, and one point of time people will die. So this is the life cycle of human being. அப்போ இந்த லைஃப் வெரி ஷார்ட். இந்த லைஃப்ல இந்த பியூட்டிலாம் இட்ஸ் டென் டு ஃபேட். இன்னைக்கு இருக்கிற ஐஸ் நாளைக்கு ஒரு 40-50 இயர்ல யூ லூஸ் யுவர் ஐ சைட். அப்போ this outer beauty it tends to fade. There is something called inner beauty. அதான் next verseல சொல்றாரு. Kevin, can you read the next verse, ma? Okay. Rather, it should be that of your inner self, the unfading beauty of a gentle and quiet spirit, which is of great worth in God's sight. அப்ப இங்க சொல்லுது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க, ஓ ஹி இஸ் மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றது இல்ல. தேர் இஸ் சம்திங் கால்ட் இன்னர் பியூட்டி விச் இஸ் கிரேட். ஆண்டவர் காடுக்கு, ஓ மேன் ஷி லுக்ஸ் லைக் அ மாடல், கம் டு த ஹெவன்லி கிங்டம் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஸோ ஹீ இஸ் லுக்கிங் ஆன் சம்திங் வேல்யூபிள், த இன்னர் பியூட்டி. அப்போ வெளில எவ்வளோ அட்ராக்டிவாக பீப்புள், வி கேன் அட்ராக்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், வி கேன் ஹேவ் அவர் ஃபேன் பேஜ். ரொம்ப அட்ராக்டிவாக இவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஜெஸ்டர்ஸ், போஸ்டர்ஸ், நம்மளுடைய ஸ்டைல்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாலும் காட் டஸ் நாட் கேர் அபவுட் இட். அப்போ காட் டஸ் நாட் கேர். அதனால இந்த முடியெல்லாம் எதுக்கு, கண்ணெல்லாம் எடுத்து நோண்டி விட்டுரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ God has given us, it's our responsibility to take care of the body. And also all Peter is saying that don't overdo it. ரொம்ப just don't focus on just on the outer beauty. There's something called inner beauty. Just pay attention to that also. அப்படின்றதான் இவர் பீட்டர் சொல்றார். அப்போ there is something called unfading beauty. அந்த unfading beauty அப்படின்றது that's called the inner spirit. அப்போ காட் இஸ் லுக்கிங் ஃபார் அவுட்டர் பியூட்டி. அழகா இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ஹெவனுக்கு போங்க, அழுக்கா இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்லுக்கு போங்க அப்படின்னு சொல்றது இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, there is something called unfading beauty, the inner spirit. If the inner spirit is ugly, then we are not going to have. அப்போ இன்னர் இதுல ரொம்ப அதிகமான ஃபோக்கஸ் செய்யணும் அப்படின்றதான். அப்போ வைஃப்ஸுக்கு ஏன் சொல்றாரு அப்படின்னா, இதுல அந்த இன்னர் பியூட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, it has to be Kevin Mani, did you read about the gentle and quiet? Not yet, Yeah. right? Next verse. Yes. Yeah, Dan. I read that. Read the next verse. Dan. Rather, it should be that. Can you read it loud, ma? Dan. Rather, it should be that of your inner self, the unfading beauty of a gentle and quiet spirit, which is of great worth in God's sight. அப்போ இங்கே பாருங்க, சம்திங் ஆஃப் கிரேட் வேர்த் அண்ட் காட் சைட். அது என்ன, ஜென்டில் அண்ட் குவாய்ட் ஸ்பிரிட். அப்போ ஜென்டில் அப்படின்னா ஜென்டிலாக இருக்குது. ஜென்டில்மேன் அப்படின்னா யாராவது டக்கு டக்கு ரொம்ப பிரச்சனை ரவுடிசம் பண்ணுறவங்கடா, ஹே ஜென்டில்மேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, ரவுடிடாவன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்கே ஜென்டில் கைண்ட் நம்மள டால் கோஸ் டுகெதர். இப்போ ஜென்டிலாக இருக்கிறவங்க. ரெண்டாவது என்ன, குவாய்ட் ஸ்பிரிட். குவாய்ட் ஸ்பிரிட்னா எப்படி இருக்கீங்க, இந்த படத்தெல்லாம் காமிப்பாங்களே, ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்போ அந்த குவாய்ட் ஸ்பிரிட். இல்லைன்னா சில பேர்லாம் தேர் லைக் பாப்கார்ன்ஸ் என்னன்னா, என்ன அது காண போட்டோடனே இது பாப், இல் பி லைக் ஸ்விங்கிங் பேட்ஸ், பாய்ஸ் அப்படின்னு ஸ்விங்கிங் பேட், புட் எவ்ரி பால் தே வில் ஹிட், டப்பு. So it's like bombarding. Anything you say, their spirit will not be quiet. நிறைய மேல்ஸும் பார்த்துருக்கலாம், ஃபீமேல்ஸும் பார்த்துருக்கலாம். ஸோ they will be just popping. they fire மோடில் தான் இருப்பான். ஸோ பட் God is looking for something gentle and quiet, which is the unfading beauty which God is really considered as worthwhile. இது புரிஞ்சுதாமா? ஸோ இஃப் நீங்கள் இதுக்கெல்லாம் தங்கெல்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா டோன்ட் பி வரிட், பிகாஸ் தே டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட் ஆஃப் காட். பட் வாட் இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஸ், நீ என்னதான் ஒயிட் ட்ரெஸ் போட்டாலும், என்னதான் இதெல்லாம் கழட்டி வச்சா கூட, இஃப் யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் அன்ஃபேடிங் பியூட்டி, தென் இட்ஸ் ஆஃப் நோ ஒர்த். ஸோ யூ ஆர் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் அன்ஃபேடிங் பியூட்டி விச் இஸ் ஜென்டில் அண்ட் குவைட் ஸ்பிரிட். Dan, புரிஞ்சுதாமா இது? ஆமாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பெத்தில். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, யார் எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. பெத்தனி, you can read that verse. Sarah.
For this is the way the holy women of the past who put their hope in God used to adorn themselves. They submitted themselves to their own husbands. ஓகே, ஸோ இது செல்ஃப் எக்ஸ்பிளனட்டரி இல்லை? ஸோ இது மாதிரி தான் ஏர்லியர் பீப்புளும் அப்படி இருந்திருக்காங்க. தட் இஸ் ஹவு தே செட் தியர் ஹோப் ஆன் காட். அப்போ இந்த குவாய்ட் ஸ்பிரிட்டோட மேரி யூ கோயிங் டு ஹேவ் அ பேபி, கம் ஆன், why I want to know why, get out அப்படின்னு சொல்லல. Really, she was thinking in her heart. Then the angel said, not to worry. Okay, she put everything in her mind and she was thinking about it. So that is what God is looking for. அப்போ earlier moments அப்படி இருந்தாங்களா அப்படின்னா அப்படி தான் இருந்திருக்கிறேன். So they are not popcorns, but still quiet and gentle. Joshua. Next verse. For this is the way the holy women of the past who put their hope in God used to adorn themselves. They submitted themselves to their own husbands. I think that's what I think Bethany read. Can you read the next verse? Like Sarah, who obeyed Abraham and called him her Lord, you are her daughters if you do what is right and do not give Okay, way. Okay, so we'll stop there. So நம்ம மம்மிஸ், நம்ம டேடிஸ் எப்படி கூப்பிட்றாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கோங்க. சில பேர் அப்பான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் அத்தான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் மாமான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க, சில பேர் டா டேய் அப்படின்லாம் கூப்பிட்றாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கு. சாரா எப்படி அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்களா, யோ வாயா அப்படின்னு கூப்பிடல, லார்ட், அப்போ ஆண்டவரே, ஆண்டவர் அப்படின்னு நம்ம யாரை கூப்பிடுவோம், காடை தான் கூப்பிடும். ஸோ தி கெப்ட் இட் இன் அ வெரி ஹை பிளேஸ். அப்போ பழைய நாட்களில் அப்படிலாம் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ தி கால் தியர் ஹஸ்பண்ட்ஸ். அப்போ இதில் ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. அப்போ ஒய்ஃப்ஸுக்கு சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும், டூ வாட் இஸ் ரைட் நோ மேட்டர் வாட். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க இல்லையோ, ஒய்ஃப்ஸ் ப்ளீஸ் டூ வாட் இஸ் ரைட், டோன்ட் டூ சர்டன் திங்ஸ். டோன்ட் அப்படின்னா டு நாட், அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சில பேர் அப்படியே ஐயோ ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாவே, அவங்க கேட்டவங்க, அவங்க நம்ம இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டே சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாலேருந்து வெளில வாங்க. கம் அவுட் ஆஃப் த ஃபியர், கிவ் அவே வாட் த ஃபியர் தட் தே வில் டூ சம்திங், தே வில் அப்படின்ற ஒரு அசம்ஷன்லேயே அப்படி வாழ்வாங்க, இல்லைன்னா அந்த ஃபியர்லேயே வாழ்வாங்க. ஸோ அது டோன்ட் கெட் இன் டு தட் ஃபியர், பட் டூ வாட்ஸ் கரெக்ட். நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் யூ வில் பி லைக் டாட்டர்ஸ் டு சார். அப்போ அவங்க தான் விசுவாசிகளின் தாய் அப்படின்னு மாறிடுறாங்க இல்லையா. அப்போ ஆப்ரஹாம் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அப்போ இவங்களோட டாட்டர்ஸ் அப்படின்னு மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. அவ்வளோ குட்டாக நீங்கள் மாறிடுவீங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் 7th verse. We will take 2 more minutes and then we will stop somewhere in the middle. Okay, next யார் இருக்கா? Sophia, Arlene. 7th verse. Okay. Likewise, husbands, live like your wives in an understanding way, showing honor to the woman as the weaker vessel, since their hair is with you of the grace of life, so that your prayers may not be hindered. அப்போ நான் முன்னாடி இந்த செஷன் ஆரம்பிக்கும் சொன்னேன், ப்ரேயர்ஸ், மென்னுக்கு ப்ரேயர் அப்படின்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணால் மட்டும் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயருக்கு யூ கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த போர்ஷனோட லாஸ்ட் பார்ட் சொல்லு, டூ எவ்ரி திங் பிகாஸ் ஸோ தட் யுவர் ப்ரேயர்ஸ் வில் நாட் பி ஹிண்டர்ட். அப்படின்னா இஃப் யூ டோன்ட் ட்ரீட் ஹர் வித் ரெஸ்பெக்ட், என்ன கோர் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட்ஸ் ப்ளீஸ் ட்ரீட் யுவர் ஒய்ஃப் வித் ரெஸ்பெக்ட். இஃப் யூ டோன்ட் டூ திட், she will make sure that you can never even focus to pray. அப்படின்னா ப்ரே பண்ணோம் அப்படின்னா யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ப்ரே. இல்லை ஃபாஸ்டிங் ஆர் கண்ணை மூடினோடனே அடி திட்டுறது அதுதான் ஞாபகம் வரும். ஈவன் இந்த தமிழ் காமெடி மூவிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா there will be certain characters where the wife gets like popcorns. ஸோ அந்த மாதிரி if you don't treat them with respect, what will happen அப்படின்னா they will make sure that you can never even try to pray. அப்போ so do everything so that your prayers will not be hindered. அப்படின்னா even if you go to somewhere separated and go to pray, if you close your eyes, they will make sure that you cannot even pray.
ஏன்னா அதுதான் மைண்டில் அப்படியே டிஸ்ட்ரெஸ்ஸாக வரும். அப்போ வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்னா, ட்ரீட் தெம் வித் ரெஸ்பெக்ட். அது பண்ணாலே போதும், யூ வில் ஹாவ் நோ ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் யுவர் ப்ரேயர். அப்போ ட்ரீட் வித் ரெஸ்பெக்ட். எதுக்காக ஐ ஹவ் டு ட்ரீட் வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னா, அதில் போட்டிருக்கு, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், யூ ஹாவ் அ ஜேர்னி டு கோ டு ஹெவன். சிமிலர்லி யுவர் வைஃப் இஸ் ஆல்சோ அ கோ-ஹேர். ஹேர்னா என்ன சொல்றது? ஒரு ஒரு அப்பாவுக்கு ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா அது பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது. யூ வித்தவுட் டூயிங் எனி எஃபர்ட் யூ ஜஸ்ட் என்ஜாய் த பிளஸிங்ஸ். அதே தான் ஹெவன்லி கிங்டம். அப்போ ஹெவனுக்கு போகிறதுக்கு நாட் ஜஸ்ட் த மேல், ஆல் த மேல்ஸ் செலக்ட் ஆல் அண்ட் தென் யூ வில் பி கோயிங் டு ஹெவன் அப்படின்ட்டு பைபிள் சொல்ல, எவ்ரி மேன் அண்ட் விமன். அப்போ அவங்களும் they are going to come with you to heaven அப்படின்றத அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருந்தால் கூட, ஸோ யூ வில் சே ஓகே கம் ஆன், யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு கம். அங்கே எல்லாரும் தே வில் பி ட்ரீட்டட் சேம். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் சேர்ந்து பக்கத்தில் தான் உட்கார போகிற, வா அப்படின்ட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அப்படி கூப்பிட்டுட்டு போகிறது. நாட் ஓன்லி ஹியர் இட் வில் பி பெட்டர், நாட் ஓன்லி டியூரிங் ப்ரேயர் இட் வில் பி கம்ஃபர்டபுள், பட் ஈவென்ச்சுவலி யூ போத் வில் பி என்ட்ரிங் தேர். அப்போ இவங்க நிறைய பிரச்சனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கில், மர்டர், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுக்குள்ளே ஃபைட் இருக்கும். ஃபைட்டு வந்தோடனே ஒன் வில் நாட் ட்ரீட் தி அதர், அதனால் இவங்க they will fight, then again he will not give respect, she will not give respect. ஒரு ஃபைட் வரும், ஃபைனலாக ஃபைட் எக்ஸ்ட்ரீம் ஆகி they will it had gone to the level that they will hurt both people and finally it has ended bad. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணி நாட் ஓன்லி தே ஹவ் ஸ்டாப்ட் ப்ரேயிங், பட் ஆல்சோ தே couldn't get into, they could be punished in this world but also punished in the heavenly kingdom. அப்போ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டிக் டு தி பேசிக்ஸ் ஆஃப் கிவிங் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர், அண்டர்ஸ்டாண்டிங் தட் யூ போத் வில் பி கெட்டிங். அப்போ ஒருத்தர் மட்டும் கத்திக்கிட்டே இருந்தால், ஒருத்தர் மட்டும் போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. You both have to, husband and wife, mommy and daddy, both. எத்தனை பேர்லாம் டேடி மட்டும் ஹெவனுக்கு போனால் போதும் நம்ம நினைப்போம். யூ வாண்ட் யுவர் daddy and mommy to go to the heaven. ஸோ அப்போ அப்படின்னா they have to have this feature of treating with respect so that they will be co-entering to the heir of a kingdom and they will have no trouble in closing their eyes. We will stop here, okay? So we will try to continue the rest of the things in the next class, okay? Thank you for joining. Over to Arlene. Thank you, Jasper. Good evening all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? படிச்சீங்களா? So Bensi and Sophie, you start reading that subject Uncle taught you today, okay? Continuously reading that. Middle school actually see only Dan and Joshua. Ethan is there, okay? So Ethan 12 and 13 chapters படிச்சிட்டியாமா Hebrew? Yeah, I have. Yeah, next week we are having meet, right? Yeah. How thorough you are? I'm almost thorough with all Okay. of 13. Okay, that's good. Good. Monday practice பண்ணீங்களா? ஆமா அங்கிள். ஓகேம்மா. டான் படிச்சிட்டியா? ஆமா அங்கிள். கொஞ்சம் இது பின்னாடி ரிவ்யூ பண்ணேன் அங்கிள். அது 12th Okay. chapter. Okay, ma. And study the application question also, okay? Next week actually see we'll have meet next week. I think Theo actually see Theo and Theo Sina will be here tomorrow. They are landing tomorrow, I think. So Monday we will have practice again. Last practice, okay? Okay. Jonathan படிச்சிட்டியா? ஆமா படிச்சிட்டேன் அங்கிள். Okay. So application question also, you guys study the application question, okay? So practice on Monday and do well in this final meet, okay? So now we are going to practice A division. So if you want to stay, actually you can stay, otherwise if you want to leave, you can leave.
Okay, thank you. Thanks, Jasper uncle. Thanks, Arlen. Okay, ma. Thank you. Bye. Bethany, Na-first uncle. Parshya, ma. Good. First. Good. Joshua, Parshya. Avana Pachna, uncle. Okay. So up to Jude, right? Yeah. Okay. Kevin, Parshya. Yeah, I managed to finish everything. Okay. So we'll have actually at least we'll have two practice, two sets, because Joshua, what time you have to leave? I'm at 4 o'clock, uncle. 4 o'clock. Okay. Till 4 o'clock, we'll see how many sets we can do. Actually, see, I have 3 sets. We'll see how it goes. Okay. So let me start the bus. Uncle, the recording stopped for you, uncle. Oh, thank you, ma. Yeah.